பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள பென்னக்கோணம் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழக்குடிக்காடு கிராமத்திலிருந்து வடக்கலூர் செல்லும் இணைப்பு சாலை போடப்பட்ட 6 மாதங்களுக்கு உள்ளாகவே போக்குவரத்திற்கு லாயக்கற்று ஜல்லிகள் பெயர்ந்து காணப்படுவதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். வணக்கம். சாலை போடப்பட்ட 6 மாதத்திற்குள்ளாக சேதமடைந்திருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? விரிவான விவரம் என்ன? நிச்சயமாக இது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தென்னங்குணம் ஊராட்சியின் கீழே இருக்கக்கூடிய கீழக்குடிக்காடு கிராமம். இந்த கீழக்குடிக்காடு கிராமத்திலிருந்து வடக்கலூர் செல்லக்கூடிய இணைப்பு சாலை. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேல விவசாய நிலங்கள் அங்க இருக்கு. இந்த இதற்கு முன்பாக வெறும் சேரும் சகதியமாக இருந்த இந்த சாலை அந்த மாதிரிதான் அந்த பாதை இருந்திருக்கு. அதன் பிறகு கிட்டத்தட்ட மகாத்மா தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே 19,82,000 ரூபாய் மதிப்பில் ஒரு மெட்டல் சாலை அமைக்கப்பட்டது. இந்த சாலை அமைக்கப்பட்டதுல வெறும் ஜல்லியை மட்டும் மேலே போட்டு அதுக்கு மேலே அந்த சிவப்பு மண்ணை போடாம விட்டுட்டாங்க. ஒரு மழை பெய்யுது, அதுல ஃபுல்லா ஜல்லி மேல பெயர்ந்து கிடக்கிறது. இதனால கால்நடைகள் மட்டுமில்ல மனிதர்கள் இருசக்கர வாகனத்திலையும் இந்த பகுதியில் விவசாயம் நடைபெறுகிறது. இப்ப மானாவாரியெல்லாம் சோளம், பருத்தி இது போல அங்க பயிரிடுறாங்க. இதுக்கு உரம் ஏற்றி போறது, வேலையாட்களை கூட்டு போறது, இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிதான் அங்க அந்த பாதையில போயிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒன்றிய கவுன்சிலருடைய நிதியிலிருந்து ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு மேலும் இதுல செலவிடப்பட்டதா கணக்கு காட்டுறாங்க. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.